வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு எளிமையான அதே சமயத்தில் ரொம்ப சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பட்டாணி புலாவ். இந்த புலாவோட சிறப்பு என்னென்னா நல்லா நீள நீளமான வாசமான பாஸ்மதி அரிசி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை களைஞ்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாசி முக்கு, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு அதையும் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 30 செகண்ட் இதோடு வதக்கி விட்டுக்கலாம். நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட பாஸ்மதி அரிசி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 30 செகண்ட் தண்ணி சேர்க்காமல் அதை மெல்லமாக அதை கிளறி விட்டுக்கலாம். இப்படி செய்கிறனால அது லேசாக அந்த சூட்டில் வறுபடுறப்போ நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த புலாவ். அப்புறம் கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடி பொடியாக நறுக்கின புதினா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு கிளறிட்டு இப்போ இதை நான் குக்கரில் தான் இது செய்ய போகிறேன். அதனால் இப்போ இந்த கலவையை நான் குக்கரில் மாற்ற போகிறேன். நீங்கள் டைரெக்டாக செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் மாற்றினோன்னா நம்ம ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு இந்த புலாவ் தயாராகிடும். இப்போ நான் குக்கரை மூடிக்கிறேன். ஒரு 2 விசில் விடுறேன். இப்போ விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம புலாவ் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுடைய புலாவ் பாருங்கள், ரொம்ப அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ எடுத்தோடனே ரொம்ப கிளற வேணாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்டாண்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடாக பரிமாறலாம். இப்போ நம்ம சூப்பரான இந்த பட்டாணி புலாவ் தயாராகிடுச்சு. இது பட்டாணி இல்லாது வேறு காய்கள் உங்களுக்கு பிடிச்சது அதையும் கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இல்லை எந்த காயுமே சேர்க்காமல் வெறும் ஜீரா ரைஸ் மாதிரி கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரையோடையோ இல்லை ஏதாவது ஒரு கிரேவியோடையோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுவும் இது குழந்தைங்களுக்கு மதிய உணவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. மீண்டும் இன்னொரு சுவையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.